அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பயிற்சி பலன் பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சனி பயிற்சி பலன் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பயிற்சி பலன்கள் உண்டுங்க. அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டுக்கான இந்த சனி பயிற்சி பலன் தற்போது சொல்லப்பட்டு வருது. நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சரியான முறையில் நல்லதொரு வீடியோவாக பலன் கொடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில் சனி சஞ்சரிக்கிறதால நீங்கள் பல சோதனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் மனம் தளராமல் வேலையை நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய வேலையை செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் பொறுமையோடு செயல்படுறது நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கலாம். உங்களை உணர்ந்து கொண்டு தெளிவாக இலக்குகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கலாம். என்றாலும் கூட உங்களுக்கு சோர்வடைய வைக்கக்கூடிய சில செயல்கள் வேண்டாம் அப்படின்னும் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுப்பதும், முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு நம்பகமான நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடம் ஆலோசனை பெறுவது உதவியாக இருக்கும். நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் பெரும்பாலும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். சுய கற்றல் மற்றும் மன வலிமையை உருவாக்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கலாம். சரி, உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படலாம். அதனால் பணிகள் மலை போல குவியலாம். அதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு மந்தமாக இருக்கலாம். என்றாலும் நீங்கள் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு நேரம் என்பதை நினைவில் வைத்துக்கோங்க. கிடைக்கக்கூடிய வேலை உங்களுடைய இலக்குகளோடு ஒத்து போகிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த முழுமையான ஆராய்ச்சி செய்வது நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கலாம். உங்களுடைய பணி சூழல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும், நிபுணத்துவம் மற்றும் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது. கற்றல் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்மறை எண்ணம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு அப்போது நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக எதிர்மறை எண்ணத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. பொறுமையாகவும் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இருப்பீங்க. அதே போல் நீங்கள் திறமையுடன் செயலாற்றலாம். குறித்த காலத்துக்குள்ளே பணியை முடிக்க முடியுமா என்று ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற பணிகளை நீங்கள் பிரித்து செய்வது நல்லது. அதே போல் நீங்கள் உங்களுக்கு குடும்ப உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக அன்புக்கு உரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இருக்கலாம். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக உறவை வலுப்படுத்த முடியும். உங்களுடைய துணையிடத்தில் ஒளிவு மறைவின்றி பேசுவது, வெளிப்படையாக பேசுவது, உங்களுடைய கருத்துக்கள் காது கொடுத்து கேட்பது, அதே போல் வதந்திகளை தவிர்க்கிறது, இவையெல்லாம் நல்லது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேச்சுக்கு நீங்கள் அதிகமான மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு முன் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து கொள்ள முன்னுரிமை கொடுக்கறது சிறப்பு. கருத்து வேறுபாடுகள் மனசோர்வுக்கு வழிவகுக்காது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. தகவல் தொடர்பு மற்றும் சமரசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய உறவுகளை வலுப்படுத்த முடியும் மற்றும் உங்களுடைய அன்புக்கு உரியவர்களுடன் நெருக்கமாக உணர முடியும். சரி, திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம். அமைதியாக இருக்கிறது மற்றும் வெளிப்படையாக பேசுவது, உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்தை கேட்கிறது மற்றும் சொந்த தேவைகளை தெளிவாக வெளிப்படுத்துறது, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துறது, இவை எல்லாமே உங்களுக்கு இருக்கும். மேலும் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய தீர்வுகளை கண்டறிய ஒன்றாக இணைந்து வேலை செய்யுங்க. இது சுய பரிசோதனை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக நேரமாக இருக்கலாம். உங்களுக்கு வலுவான அடித்தளத்தை அமைப்பதில் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் குறிக்கோள்களோடு உண்மையாக ஒத்துப்போகக்கூடிய ஒருவரை அடையாளம் காண நீங்கள் தயாராக இருக்கிறது சிறப்புங்க. எந்த உறவிலுமே கருத்து வேறுபாடுகள் சகஜம். தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலுவான பிணைப்பை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
சரி, நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம். முக்கிய முடிவுகளை கவனமாக எடுக்கிறது நல்லது. பட்ஜெட் அமைத்து அதன்படி வரவு செலவு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கணும். எந்த ஒரு கையில் பணம் கிடைக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும். இந்த செலவு தான் அப்படின்னு திட்டமிடாமல் நீங்கள் பாட்டுக்கு செலவு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணத்தை மீண்டும் நீங்கள் சரி கட்ட அதற்கு நீங்கள் தனியாக சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். அதனால் பண விஷயத்தில் சின்ன சின்ன காசு தானே அப்படின்னு நீங்கள் இல்லாமல் சரியான முறையில் கொண்டு போகிறது ரொம்ப சிறப்பு. சரி, கடன் வாங்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கிறது சிறப்புங்க. புதிய வணிக முயற்சிகள், முதலீடுகள் அல்லது விரிவாக்க திட்டங்கள் கருத்தில் கொண்டால் சந்தையை ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய அபாயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. சனி ஒழுக்கம் மற்றும் கடின உழைப்பை குறிக்குது. மேலும் நீங்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். உங்களுடைய உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இந்த பயிற்சியுடன் தொடர்புடைய எந்த எதிர்மறையையும் குறைக்கலாம். புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது மற்றும் எதிர்காலத்துக்காக உறுதியான அடித்தளத்தை உருவாக்குறது ரொம்ப நல்லது. சரி, மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடங்களை படிக்க தெளிவான அட்டவணை அமைத்து அதன்படி செயல்படுறது மாணவர்களுக்கு நல்லது. இது உங்களை ஒழுங்கமைத்து உந்துதலாக கூட வைத்திருக்க உதவலாம். கவனத்தை பராமரிக்கவும் மற்றும் கவனச்சிதறல்களை தவிர்க்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. சரி, மேலும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதவி கேட்க பயப்பட வேண்டாம். பாடங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய ஆசிரியர்களை அணுகுவது நல்லது. நிபுணர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுவதோ, போட்டித் தேர்வுகளை இலக்காக கொண்டவங்க வெற்றிக்கு தேவையான கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மேற்கொள்ள வேண்டியது சிறப்பு. விடாமுயற்சி மற்றும் தெளிவான திட்டத்துடன் நீங்கள் எந்த தடைகளையும் கடந்து கல்வியில் வெற்றி பெறலாம். குறிப்பாக ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆய்வுகள் பயனுள்ளதாக இருக்க போகுது. வெளிநாட்டில் உயர்கல்வி பெற விரும்புகிறவங்க அவர்களை புதிய உயரத்திற்கு உயர்த்துவதற்கான சரியான பல்கலைக்கழகத்தை காண முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கறது சிறப்புங்க. யோகா அல்லது விறுவிறுப்பான நடைப்பயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சிகள் மன அழுத்தத்தை குறைக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் சிறந்த வழியாகவும் இருக்கும். அனைவரும் விரும்புவது நல்ல ஒரு ஆரோக்கியம்தான். எனவே மது அருந்தாமல் இருக்கிறது நல்லதுங்க மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. அதற்காக மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏராளமான பழங்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்கள் கொண்ட சத்தான உணவுகளில் அதிக கவனம் செலுத்துங்க. முதுகு பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையாக இருக்கலாம். உங்களுக்கு அசௌகரியம் ஏற்பட்டால் மருத்துவ நிபுணரை அணுகுவது நல்லது. சிறு உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டாலும் சாத்தியமான பிரச்சனைகளை நீங்கள் ஆரம்பத்திலேயே கண்டறிய வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதோ, உடல் ரீதியாக மன ரீதியாக உங்களை கவனித்துக் கொள்வதன் மூலமாகவும் சவால்களை வெல்லவும் வலுவாகவும் இருக்க முடியும். சரி, பரிகாரமாக உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுது? சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் சாலிசாவை படிக்கிறது அல்லது கேட்கறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாம். மேலும் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. நாய்கள், காகங்கள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கறது சிறப்பு. முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் யாருக்காவது ஒரு பொருளை தானமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள், சனிப்பெயர்ச்சி பலன்களாக 2025 என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.